தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா 9:1. இயேசு 12 ஒன்றாக வரவழைத்து பேய்களையெல்லாம் அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசு இந்த உலகில் அவருடைய அன்பு பிள்ளைகளுக்கு பணி செய்வதற்கு சீடர்களை தெரிந்தெடுக்கிறார். அவர்கள் 12 ஒன்றாக வரவழைத்து அவர்கள் எல்லோரையும் ஒன்றாக இணைத்து வைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். ஆண்டவர் இயேசுவின் விருப்பம் அதுதான். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவுக்கு சீடராக இருக்கக்கூடிய எல்லோரும் ஒன்றாக இணைந்து வர வேண்டும். இணைந்து வந்து ஆண்டவரிடத்திலிருந்து அதிகாரத்தை, வல்லமையை பெற்றுக்கொண்டு ஊர்கள் தோறும் சென்று ஆண்டவரின் அந்த வல்லமையை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் ஆண்டவரால் எதிர்பார்க்கப்படுகிற ஒன்று. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். ஆண்டவருக்கென்று சீடராக வாழ திருமுழுக்கின் வழியாக அழைப்பு பெற்ற நாம் எல்லோரும் அன்பார்ந்தவர்களே, சீடர்களாக ஆண்டவரை சுற்றி ஆண்டவருக்கு அருகில் கடந்து வர வேண்டி இருக்கிறது. ஆண்டவரிடமிருந்து மறுபடியும் நாம் பெற்ற அந்த அழைப்பினை, அதிகாரத்தை, வல்லமையை மறுபடியும் புதுப்பித்து நம் எல்லோரும் ஊர்கள் தோறும் நாம் வாழுகின்ற சமுதாயத்தில் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. அப்படி நாம் செல்லுகின்ற பொழுது நம்மை தேடி வருபவர்கள், பல பாதிப்புகளுக்கு உட்பட்டிருப்பவர்கள் ஆண்டவரின் வல்லமையை நம்முடைய வழியாக பெற்றுக்கொள்ளுகிறார்கள். நம் வார்த்தையின் வழியாக உணர்ந்து கொள்ளுகிறார்கள். நம் செயல்களின் வழியாக அனுபவிக்கிறார்கள். நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னை நீர் திருத்தூதராக, சீடராக அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய அழைப்பை அன்பு செய்கிறேன். நீர் என்னை அழைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான உண்மையை அன்பு செய்கிறேன், நேசிக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய அழைப்பு மற்றவருக்கு பயனுள்ளதாக மாறட்டும். என்னை தேடி வருகிற யாவரும் அவர்களுக்கு என்னுடைய வார்த்தைகள் மருந்தாக மாறட்டும். அவர்களின் பாதிப்புகள் நீங்குகின்ற விதத்திலே என்னுடைய செயல்பாடுகள் குணமளிக்கின்ற வல்லமையை வெளிப்படுத்தட்டும். என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.